அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தர். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தமிழ்நாடு அரசு டிஜிபி நியமனத்துல இது ஏன் பண்ணல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களது பார்வை. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு நாட்டின் முதலமைச்சரா எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு அமைச்சராக இருக்கிற தகுதி கூட இல்லாத ஒரு நபர் சட்டம்னா என்ன, விதிமுறைகள்னா என்ன, நடைமுறைகள்னா என்ன எதுவுமே தெரியாது. எதிரில் உட்காந்துக்கிட்டு எதையாவது கேள்வி கேட்கலாம், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்னா டிஜிபி என்பது எப்படி அந்த சீட்டுக்கு எப்படி நம்ம நியமனம் பண்ண முடியும்? விருப்பப்பட்டவங்களை எல்லாரையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோன்றதெல்லாம் கிடையாது. இந்த டிஜிபி மேட்டர்ல உடனடியாக எதையும் செய்யக்கூடிய தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு, எதுலயும் கேப்பே இருக்காது, ஸ்லோவே இருக்காது. அவ்வளவு குயிக்காக செய்யக்கூடிய அரசு ஏன் நடுவில் கேப் விடுது? அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பிரைவேட், ஒரு தனியார் இது ஒண்ணு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கும்பொழுது நீங்க போட முடியும். அதனால பெண்டிங்ல இருந்தது. அதை கூட சீக்கிரம் அந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லி நம்முடைய அரசே முயற்சி எடுத்தது. பிறகு வழக்கு முடிஞ்சது. வழக்கு முடிஞ்ச உடனே 3 பேர், ஏன்னா யூனியன் அதாவது ஒன்றிய அரசினுடைய பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்கதான் டிஜிபியினுடைய லிஸ்ட் ஒண்ணு மாநில சர்க்கார் அது தேர்வு செய்யப்பட்டவர்களை அங்க அனுப்பலாம். அது ஒரு கமிட்டி ஒண்ணு குழு வச்சு அதுக்கு பிறகு அவங்க அனுப்புவாங்க. இதுதான் நடைமுறை. இதெல்லாம் எடப்பாடிக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்ல, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா இருக்கிற தகுதி கூட இல்லாத ஒரு ஆளை இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆக்கி வச்ச கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பிறகு அங்க போனா நம்முடைய அரசின் மூலமாக 3 பேரை தேர்வு செய்து காலதாமதமே செய்யாம இம்மிடியட்டா அங்க அனுப்பிச்சாச்சு. அனுப்புனதுக்கு பிறகு அந்த ஆணையம் டிலே. ஏன் டிலே பண்ணுது? எதுக்காக டிலே பண்ணு? அதற்கு பிறகு அங்கிருந்து வருது நம்முடைய ஒரு சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூட பிரஷர், எல்லாமே அரசாங்கத்தின் மூலமாக கடிதங்கள் எழுதினாங்க. வந்தா என்ன செஞ்சான் தெரியுமா? இதுதான் பிஜேபி, இதுதான் RSS. எதுக்காக இதை சொல்றோம்னா, நம்ம வேணும்னு தான் சொல்லல, பிடிக்கலன்றதுக்காக சொல்லல. தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட அந்த 3 பேரை எடுத்துட்டு விதிமுறைகளை மீறி, சட்டத்திற்கு உட்பட்டது இல்லாத விதைகளை சட்ட விதிமுறையை மீறி ஒரு 2-3 பேர் இவர்கள் திணிச்சு புதுசா அனுப்புறாங்க. அந்த அவர்களுக்கு அந்த போஸ்டுக்கு வரக்கூடிய நிலையே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? உடனே மாநில அரசு, மாநில அதிகாரத்தினுடைய உரிமையில் தலையிடணும். நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பொறுப்பு யாரு? மாநில அரசு. ஒரு மாநிலத்தினுடைய மாநில அரசு. அந்த மாநில அரசு தான் காவல்துறையை நிலைவுபடுத்துவது, நெறிப்படுத்துவது. அந்த காவல்துறையினுடைய டிஜிபி உயர் அலுவலர் மாநில அரசு அவங்க தேர்வு செய்து அனுப்புறவங்க இருந்தா தான் அவங்க பணிகளை செய்ய முடியும். அதெல்லாம் இருக்கும். ஆனா அதுல பிஜேபி எப்படி கொண்டு சேர்க்கலாம் பாருங்க. ஒரு ஆளை அவங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு கணக்கையும் நீங்க பார்க்கணும். ஒண்ணு நாளைக்கு தமிழ்நாட்டுல கலவரத்தையும், மத கலவரத்தையும், சாதி கலவரத்தையும் இன்னும் பெரிய அளவுல உருவாக்குவதற்கு இந்த டிஜிபியை வச்சுக்கிட்டு செய்யலான்னு ஒரு RSS மைண்ட் உள்ளவர்களையும் அங்க போடுறதுக்கு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுல வேலை பார்க்குதுன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இது எப்படிங்க அதெல்லாம் போட முடியுமா? உயர் நீதிமன்றத்திலேயே போடுறாங்க, என் நீதிமன்றத்திலேயே போடுறாங்கல்ல, ஏன் சுப்ரீம் கோர்ட்லயே போடல? ஏற்கனவே முன்னேறிய வகுப்பு ஏழைகளுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். முன்னேறிய வகுப்புல என்ன ஏழைன்னா 8 லட்சம் ரூபாய் வருட வருமானம் இருப்பவர்கள் முன்னேறிய வகுப்புல ஏழைகள். அப்படி 8 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு ஒரு சட்டத்தை RSS கூட்டம் பிஜேபி அரசுல நிறைவேற்றுது. உண்மையிலேயே அண்ணல் டாக்டர் அம்பேத்கரனுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கிடையாது, பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி பார்க்க முடியாது, அப்படிதான் சட்டம். ஆனால் இவர்கள் இதை வலியுறுத்த உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லிய இந்த வாதத்தையும் கீழே தள்ளிட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றால் என்ன பொருள்? இவர்களால் நியமிக்கப்பட்ட நீதி அரசர்களால்
இந்த பணிகள் செய்யப்பட்டன. அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவரால் அனுப்புறாராம். அதை முடியாதுன்னு நம்ம அரசு, நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக சட்டத்தில் இருப்பதுதான், சட்டத்தை மீறி எதுவும் கிடையாது, இங்க உங்களுடைய வேலைகள் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எடுபடாதுன்னு அனுப்பிச்சாச்சு. திரும்பி அனுப்பிச்சதுக்கு பிறகு நம்முடைய தலைமை சீஃப் செக்ரட்டரியும் திரும்பவும் இங்க கடிதங்களும் அவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு இன்னைக்கு டிஜிபிய நம்ம வச்சிருக்கிறோம் ரெடியா. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் எடப்பாடி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு தெரியுமா, எடப்பாடி நீ எங்களை கேள்வி கேட்கிறியா, ஜெயலலிதாவை கேள்வி, அப்படியே தெய்வம்னு நாங்கள் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும் பைத்தியம் மாதிரி வளர்றாப்புல. ஜெயலலிதாவுக்கு 100 கோடி பயனும் 4 வருட சிறை தண்டனையும் கோர்ட்டு கொடுத்து இந்த இந்தியாவிலேயே மிக அதிகமா கொள்ளடிச்ச முதலமைச்சர்னு பட்டம் கொடுத்திருக்கிறான், விருது கொடுத்திருக்கிறான், ஜெயில வச்சிருக்கிறான். நாங்கள் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், நாங்களும் அப்படி இருப்போம்னு ஓப்பனா சொல்லிட்டு எடப்பாடி பேசிட்டு, இப்ப இந்த விஷயத்திலும் இப்படி டிஜிபி விஷயம் என்ன தெரியுமா, ஜெயலலிதா ஆட்சியில தொடர்ந்து 5-6 மாதங்கள் அல்ல, இப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் கூட கிடையாது அப்ப. ஆனால் தொடர்ந்து டிஜிபி போஸ்ட் வேக்கண்டாவே இருந்தது. இதெல்லாம் தெரியுமா எடப்பாடிக்கு? கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட வேக்கண்ட். எல்லாரும் கேட்கும் போதும் எங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்க பாதுகாக்க, நீ சொல்லாத அப்படின்னு RSS பாணியில ஜெயலலிதா பதில் சொல்லிச்சு. இந்த எடப்பாடிக்கு முன்னால இருந்த அரசியலும் தெரியாது, தங்களுடைய அரசியலும் தெரியாது, சட்டமும் தெரியாது. ஆகவேதான் இன்றைக்கும் சொல்கிறோம், நம்முடைய திராவிட மாடல் அரசு மிக தெளிவாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க, சட்டம் ஒழுங்கை நெறியாக இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கிறது. பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இந்தியா கூட்டணி சார்பாக தேஜஸ்விய முதலமைச்சர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது உங்களுடைய பார்வை. தேர்தல் ஒழுங்காக, முறையாக, சரியாக நடந்தால் இந்திய கூட்டணி வெற்றி பெறும். RSS, பிஜேபி, மோடி கும்பலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு, பலத்த எதிர்ப்பு. அங்க பல இடங்கள்ல அவங்க கட்சியின் காட்டாலே உள்ள போக முடியாத அளவுக்கு கிராமங்கள்ல எதிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுங்க அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி அங்க கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் எப்படி அவங்க சொல்றாங்க? ஏன்னா ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்த இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அப்போ இருந்தது எல்லாருக்கும் ஒரு ஐயம் வந்தது. பிறகு நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் இது குறித்து ஆய்வுகள் மற்றவைகள்லாம் எல்லாரும் நடத்தும் பொழுதுதான் தெரிஞ்சது வாக்கு திருட்டு. அதுதான் போட்டாங்க. என்ன ஏன் வாக்கு திருட்டுனா, ஒரு பூத்துக்கு ஒரு 50 பேர், ஒரு பூத்துக்கு 100 பேர், இன்னும் யாரும் இல்லாத இடமா இருந்தா புது பூத்து. இப்படி திடீர்னு பாத்தீங்கன்னா 1000-2000 ஓட்டு ஏறுது. எப்படி ஏறுது? வாக்காளர்களாகவே இல்லாதவர்கள் அல்ல, எங்கேயோ தொலைதூரத்துல இருக்கிறவங்க அவங்க பேர்லாம் அங்க போட்டு 4 பேரை கொண்டாந்து வச்சு இவனே ஓட்டு போடுறது. இல்லைன்னா இவங்களே சுவிட்ச போட்டு அழுத்திக்கிறது. ஏன் மோடிக்கு கை வந்த கல்யாணம் சொல்றோம்னா, மோடியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் நான் இந்த இது படிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அந்த சர்டிபிகேட் கொடுத்த யூனிவர்சிட்டியில அந்த கோர்ஸே கிடையாது. அவருடைய பிளான் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. பீகார்ல இப்பெல்லாம் மாட்டுச்சு. போய் நம்ம ராகுல் அப்புறம் நம்முடைய இந்திய கூட்டணிலாம் வெரிஃபை பண்றாங்க. ஒரு நம்பர்ல வாக்காளர் பட்டியல பாக்குறாங்க, ஒரு லேடி ஓட்டர், பெண் வாக்காளர், அந்த பெண் பேரை போட்டு வயது 124. 124 வயதுல ஒரு பெண் ஓட்டர்ப்பா, பரவாயில்ல இவ்வளவு வயசுல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களுடைய அட்ரஸ பாக்குறாங்க. அட்ரஸ்ல அந்த அம்மாவுடைய அப்பா பேர் தந்தை, டாக்டர் ஆஃப் அப்படின்னும் போது தந்தைன்னு போட்டு அந்த தந்தையினுடைய வயது 43 வயது தந்தைக்கு 124 வயசுள்ள ஒரு பெண்ணுன்னு சொல்லி எவ்வளவு எவ்வளவு கேலி கிண்டல், எவ்வளவு மோசடி பேர் வழி பாருங்க. அதுதான் RSS பிஜேபி. இத உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சு ஊர்வலம் போய் ஒரே தேர்தல் ஆபீஸ்ல போய் இது என்ன, இது எப்படி ஓட்டு அதுக்குதுன்னு உடனே தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லாம, மாநில தேர்தல் ஆணையம் அப்படியே பதிலே சொல்லாம என்ன பண்ணிச்சு, அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க. அப்பதான் நமக்கு சந்தேகம் சொன்னாங்க, இன்னும் இதை போல எத்தனை வச்சிருக்கானுங்களோ, எவ்வளவு சேர்த்திருக்கானுங்களோ, என்ன பண்ணிருக்கானுங்களோ
என்ற சந்தேகம்லாம் வந்தது. எதுக்காக அதை சொன்னேன்னா, இந்த வாக்காளர் சேர்ப்பு என்பதிலேயே திருட்டுத்தனத்தை செய்து வெற்றி எங்களுக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பொதுவான மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி கிடையாது. இந்த சூழ்நிலையில் பீகாரில் நிச்சயமாக மோடி கூட்டத்திற்கு தோல்விதான் வரும். இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்பது முறையாக சரியாக இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள், அரசியல் பார்வையாளர்கள் சொல்லி இருக்காங்க. இதுல முடிவு என்ன வரும் என்பதில இந்த திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு எப்படி நடக்கிறதுன்றதை பொறுத்துதான் நம்முடைய பணிகளின் மூலமாக அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையில்தான் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது உண்மையாக அமையும். ஆக உண்மையான தேர்தல் என்றால் நாம தான் வெற்றி பெறுவோம். மோடிக்கு வேலை கிடையாது. நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.